அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 9 இதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக, ஒரு கடைசி இறுதி கட்டமாக உங்களுக்கு இந்த நேரம் இருக்க பெறப்போகிறது. ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ளலாம். அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக சிறப்புரை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உற்றார் உறவினர்களும் பக்கபலமாகவே இருக்க செய்வாங்க. அதே நேரம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்க பெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு உங்களால் நல்ல பலன்களை இந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்க செய்யும். இந்த நேரத்தில் கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமளவில் சாதகமாக சில விஷயங்களில் இருக்க பெற்றாலும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பல நேரங்களில் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் பணப்பரவு விஷயங்களில் ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க. குரு பகவான் தங்களுக்கு ஏற்ற பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொருளாதார நிலையை தரப்போகின்றார் அப்படின்னே கூட சொல்லலாங்க. சில விஷயங்களில் மட்டும், அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருங்க. பணம் விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் உங்களுடைய மன தைரியம் அதிகரிக்க செய்யும். உங்களுடைய நிர்வாக திறமையால் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி நன்மை அடைவீங்க. பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்க இது ஒரு நல்ல காலம். நீண்ட நாள் கிடப்பில் இருந்த பணிகளை வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க. பழைய முதலீடுகள் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஏற்றவாறு இந்த காலம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களும் காலங்களும் உங்களுக்கு ஒன்று சேர கனிந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கவிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அலட்சியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யலாங்க. இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர நிலை உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதாவது தொழில் புரிகிறவங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க. எது வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வாழ்க்கை செழுமையாக அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய மாளவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரியத்தால் எதிரிகளை தோற்கடிப்பீங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம். சிக்கிய பணம் கைக்கு சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்களில் அதிகம் பங்கேற்பீங்க. அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே. அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம். சிக்கிய பணம் கைக்கு சேருங்க. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு
அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது சில நேரங்களில் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம். மேலாளர்களினுடைய பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஆனால் சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க. மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும். நண்பர்கள் சில உதவ முன்வருவாங்க. வாகன பயணங்களில் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படுங்க. ஆரோக்கியம் காக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை. அதே சமயம் வாக்குவாதங்களில் இந்திய காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமாக தங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும். முக்கியமான நபர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே இருக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பின் நல்லதொரு நாள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க. தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே குவியுங்க. அதே நேரம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்துல மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியும் வரலாம். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளையும் அடைவாங்க. மேலிடத்தின் மூலமாக தங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியங்க. வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். மாணவ மாணவிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படுங்க. நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க. தூங்க போகும் முன்பு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அதே நேரம் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாங்க. எதை பேசினாலும் அவமானம் அப்படின்ற இருந்த நிலை சற்று மாறவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடன் உறவு சிறப்பாகவே இருக்கும். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்க பெறுவீங்க. எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க. நீதிமன்ற வழக்குகளில் தங்கள் பக்கம் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும். பரம்பரை சொத்துக்கள் தங்களை அடைய நேரம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வாங்க. எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து முடிவில் சாதகமான பலன்களை தரும். வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். இருந்த வியாபாரமோ தொழிலையோ இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் தென்பட ஆரம்பிக்குங்க. லாபம் கூட அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பழைய பாக்கிகள்
வசூலாக ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளும் நீங்க பெறுவீங்க. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். வேலை பளு சற்று குறைய ஆரம்பிச்சிடும். பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். அதனால கொஞ்சம் கவனமா திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கலாம். இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் அப்படின்னுலாம் கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு நனவாகி சந்தோஷத்தை வழங்கும். அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு இணைய காலமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடைபெறுங்க. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை அகலும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்களும் தீரும். சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் கிடைக்கப்பெறுவீங்க. எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வழியில் சுப செலவு ஏற்படலாம். அவர்களின் கல்யாண கனவு மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சியும் கைகூடலாம். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும்.